நான் ஆர் மங்கையர்கரசி, விரிவுரையாளர் இஎம்ஜி யாதவா விமென்ஸ் காலேஜ் மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன கோர்ஸ்ல பார்க்க போறோம்னா சொல்யூஷன் ஆஃப் நான் லீனியர் ஈக்குவேஷன் அண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இதுல பிளாக் 1 இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். இந்த பிளாக் 1ல வந்து நமக்கு 4 யூனிட் இருக்கு. பிளாக் 1 ஹெட்டிங் வந்து சொல்யூஷன் ஆஃப் நான் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். ஒரே ஒரு வேரியபிள்ல உள்ள நான் லீனியர் ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்க போறோம். இந்த பிளாக் 1ல வந்து 4 யூனிட் இருக்கு. யூனிட் 1 வந்து எரர்ஸ் அண்ட் அப்ராக்சிமேஷன். யூனிட் 2 வந்து இட்டரேட்டிவ் மெத்தட்ஸ் ஃபார் லொகேட்டிங் எ ரூட். யூனிட் 3 கார்டு மெத்தட்ஸ் ஃபார் ஃபைண்டிங் ரூட்ஸ். ஃபோர்த் ஒன் வந்து அப்ராக்சிமேட் ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நம்ம இதில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் நம்ம உள்ள கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த த்ரூ அவுட் திஸ் பிளாக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்சிலான் கண்டைன்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, greater or greater than or equal to, capital R is a set of real numbers, C is a set of complex numbers, n factorial as 1 2 3 etc. up to n, closed interval, this is an open interval, and modulus x contains an absolute value of a number x, that is I dot e input, that is nartham. Sigma j equal to 1 to n aj, this is sum of the n elements with respect to ai's, that is a1 plus etc. plus an. X tends to a, and limit x tends to a f of x can be read as limit of f of x as x tends to a. Then Pn of x, this is a nth degree polynomial. F dash of x is a derivative of f of x with respect to x. And in the same way, f double dash of x is a second derivative of f of x with respect to x. And then f power n of x is nth derivative of f of x with respect to x. This is at the symbol when they approximately equal to alpha, beta, gamma, and then epsilon, and then pi, capital sigma, then zeta. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் த்ரூஅவுட் இந்த சாப்டர்ல நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நவ் ஸ்ட்ரக்சர், இதுல என்ன இன்ட்ரோடக்ஷன், ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த சாப்டர் நமக்கு படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பாசிபிள் அவுட்கம் நமக்கு தெரியுது அப்படின்றது அந்த அப்ஜெக்டிவ்ஸ். எசென்ஷியல் ப்ரிலிமினரிஸ், ரவுண்ட் ஆஃப் எரர், ட்ரங்கேஷன் எரர், and then summary and some exercise ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனும் ஆன்சரும் இருக்கும். Now objectives. After studying this unit, இந்த யூனிட் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நமக்கு பாசிபிள் அவுட்கம் இருக்கு அப்படின்றதான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ்ல நம்ம சொல்ல போறோம். அப்ளை இன்டர்மீடியட் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம், லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம், டெய்லர்ஸ் தியரம் and other theorems wherever applicable for continuous function defined on closed interval. இப்போ நம்ம நிறைய தியரம்ஸ் பார்க்க போறோம். அதுல 1 2 3 4 தியரம்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தியரம் வந்து இன்டர்மீடியட் வேல்யூ தியரம், அண்ட் தென் ரோல்ஸ் தியரம், லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம், அண்ட் தென் டெய்லர்ஸ் தியரம். இது எல்லா தியரமும் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எதில் டிஃபைன் ஆயிருக்கணும், ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல்ல டிஃபைன் ஆயிருந்தா இந்த தியரம்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ண போறோம். அந்த அப்ளை பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இங்க சால்வ் பண்ணி காட்ட போறோம். அடுத்தது டிஃபைன் த டேர்ம் எரர் இன் அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன்லேயே ஒரு எரர்ன்ற ஒரு கான்செப்ட் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதுல 2 எரர் இருக்கு. ஒன்னு வந்து ரவுண்ட் ஆஃப் எரர், இன்னொன்னு வந்து ட்ரங்கேஷன் எரர். அப்ப இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்ப கால்குலேட் தீஸ் எரர்ஸ் ஆஸ் அ சிச்சுவேஷன் டிமாண்ட். என்ன ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஒரு சூழ்நிலை நம்மளை வந்து டிமாண்ட் பண்ணும்போது இந்த எரரை நம்ம கால்குலேட் பண்றோம். அப்படி நம்ம 2 எரர் கால்குலேட் பண்ணும்போது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரவுண்ட் ஆஃப் எரர் அண்ட் ட்ரங்கேஷன் எரர்? தீஸ் ஆர் ஆல் த பாசிபிள் அப்ஜெக்டிவ்ஸ் வில் கம் ஓவர் திஸ் யூனிட். Now first theorem, intermediate value theorem. Let f be a function defined on a closed interval satisfying the following properties. The properties all satisfy, we will give the conclusion. The first condition வந்து f is continuous on the interval ab, closed interval ab. C be the number lying between f of a and f of b. That is f of a is less than c less than f of b. That is if f of a less than f of b, or f of b less than c less than f of a, if f of b is less than f of a. ஸோ இங்கே வந்து 2 கேட்டகரியா சொல்றோம். ஒன்று வந்து f of a less than f of b இருந்தா இன் பிட்வீன் நடுவில் cன்ற ஒரு நம்பர் லை ஆயிருக்கும். ஆர் அதர்வைஸ் f of b வந்து less than f of a அப்படி இருந்தாலும் நடுவில் ஒரு cன்னு ஒரு நம்பர் லை ஆயிருக்கும். அதான் இந்த கான்செப்ட்ல ஏன்னா f of a f of bக்கு எய்தர் f of a less than f of b இருக்கலாம், அல்லது f of b வந்து less than f of a இருக்கலாம். இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் then there exists at least one point x naught in the closed interval ab such that f of x naught equal to c. So this is the intermediate value theorem. இந்த தியரத்தை அப்ளை பண்ணி நம்ம ப்ராப்ளம் இங்க சால்வ் பண்ண போறோம். Once again I read the theorem. Let f be a function defined on a closed interval ab satisfying the following properties. F is continuous on the interval ab and c be the number lying between
f of a and f of b. அந்த f of a, f of b வந்து எப்படி இருக்கலாம்? either லெஸ்ஸா இருக்கலாம் அல்லது கிரேட்டரா இருக்கலாம். According to that, C be the number lying between f of a and f of b. If these two conditions are possible, இந்த ரெண்டு கண்டிஷன் நமக்கு பாசிபிளா இருந்தா, then there exists at least one point x naught in the closed interval ab such that f of x naught equal to c. Now example, check whether the equation has a solution in the interval 1, 2. This is the main application of the intermediate value theorem. என்ன ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க? ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? x cube plus 2x square minus x plus 3. This is a polynomial. The polynomial is continuous on the given interval 1, 2. And then we can write the equation as f of x is equal to 8. And f of what is the value? Interval will be given closed interval 1, 2. அப்படின்னு என்ன அர்த்தம்? The ending point 1 and 2 அதுல include ஆகும். இப்போ ஓப்பன் இன்டர்வல்னா the ending 1 and 2 will be excluded. ஆனா இங்க சேர்த்துக்க மாட்டோம். ஆனா க்ளோஸ்ட் இன்டர்வல்ல என்ன செய்வோம்? 1 2 சேர்த்துக்குவோம். ஸோ அப்போ வந்து f of 1ஓட வேல்யூ என்ன? எக்ஸுக்கு 1 போடுங்க. 1 cube plus 2 into 1 minus 1 plus 3. 1 plus 2 என்ன? 3. 3 plus 3 என்ன? 6. 6ல 1 போனா என்னது? f of 1 equal to 5. அடுத்து எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 cube plus 2 into 2 square minus 2 plus 3. 2 cubeனா என்ன? 8. 8 plus 8 16. 16ல 2 போனா என்னது? 14. 14 plus 3 17. அப்போ f of 2 வந்து 17. அப்போ 8 வந்து இந்த 5க்கும் 17க்கும் நடுவில் லை ஆயிருக்கு. Therefore, f satisfies all the condition of the intermediate value theorem. Therefore, there exists a number x naught between எது ரெண்டுக்கு நடுவில் இருக்க கொடுத்துருக்க இன்டர்வல்ல 1 and 2 such that f of x naught equal to 8. That is the equation x cube plus 2x square minus x plus 3 equal to 8 has a solution in the interval closed interval 1, 2. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் அப்படியே என்ன பண்ணியிருக்கோம்? இந்த எக்ஸாம்பிளில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டும் கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் முதல்ல வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லிமிட் அப்ளை பண்ணி ரெண்டு ஃபங்க்ஷனோட ரெண்டு வேல்யூவையும் கண்டுபிடிச்சோம்னா அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன லிமிட் இருக்கோ அந்த லிமிட் வந்து அந்த ரெண்டு இன்டர்வலுக்குள்ளே லையா இருந்தா நமக்கு சொல்யூஷன் இருக்குன்றத நம்ம இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிருக்கோம். அது பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் தியரம். தியரம் 2, ரோல்ஸ் தியரம். Let f be a function defined on closed interval ab and satisfies the following properties. இங்கேயும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கு? f is continuous on the interval ab. f is differentiable on the interval open interval ab. நான் ஆல்ரெடி நான் முன்னாடி நோட்டேஷன்லயே சொல்லியிருக்கேன். இந்த சிம்பிள் வந்து ஓப்பன் இன்டர்வல். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஓப்பன் இன்டர்வலுக்கும் க்ளோஸ்ட் இன்டர்வலுக்குனா க்ளோஸ்ட் இன்டர்வல்ல எண்டிங் பாயிண்ட் ரெண்டும் இன்க்ளூட் ஆகும், சேர்த்துக்குவோம். ஓப்பன் இன்டர்வல்ல எண்டிங் பாயிண்ட் ரெண்டும் சேர்த்துக்க மாட்டோம். ஆனா இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு நடுவில் உள்ள டெசிமல் வேல்யூஸா இருக்குல்ல அது ஃபுல்லா அந்த இன்டர்வலுக்குள்ள லை ஆகும். இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி கண்டிப்பா என்னவா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தால் தேர் எக்ஸிஸ்ட் இன்னொரு நம்பர் எக்ஸ் நாட் எந்த இன்டர்வலுக்குள்ள ஓப்பன் இன்டர்வலுக்குள்ள க்ளோஸ்ட் இன்டர்வல் கிடையாது. x naught in open interval ab such that f dash of x naught equal to 0. This is the Rolle's theorem. இப்போ இந்த தியரத்தை அப்ளை பண்ணி நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். Use the Rolle's theorem to show that there is a solution of the equation x minus 1 plus tan x equal to 0 in the open interval 0, 1. Here we have to solve the equation. And the equation x minus 1 plus tan x equal to 0. We rewrite this as tan x க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? sin x by cos x. அதுக்கப்புறம் அதுக்கு எல்சி எடுக்கிறோம். எல்சி எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? x minus 1 into cos x plus sin x divided by cos x equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா சால்விங் த ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? x minus 1 into cos x plus sin x divided by cos x equal to 0 in the open interval 0, 1. Is same as solving the equation. ஏன்னா நம்ம equal to 0 போடும்போது denominator அங்கே equal to 0 போட்டலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யலாம்? சால்வ் பண்ணோம்னா x minus 1 into cos x plus sin x equal to 0. Now we shall see that whether we can find a function f is satisfy the condition of Rolle's theorem. இப்போ இதுக்கு f dash of x நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது என்ன கண்டுபிடிப்போம்? x minus 1 into cos x க்கு minus sin x and then plus cos x அப்படியே வச்சுட்டு x minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா x க்கு என்ன வேல்யூ வரும்? 1. 1 minus 1 again என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். plus இந்த sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? again cos x. So again நமக்கு என்ன ஈக்குவேஷன் அரைவ் ஆகுதுன்னா f dash of x equal to x minus 1 into cos x plus sin x. From our experience of differentiating the product of two functions, we may try the function f for f of x equal to x minus 1 into sin x. So here f is நமக்கு என்ன மூணு கண்டிஷன் வெரிஃபை பண்றோம். f is continuous in the closed interval 0, 1 and f is differentiable in the open interval 0, 1. And what is the value for f of 0? Here interval will be 0 or 1. So the third condition we have to verify as f of a equal to f of b. What is a and b? A and b are the given
interval. So இங்க வந்து நமக்கு interval வந்து 0, 1 இருக்கு. So what is the value of f of 0? What is f of 0? f of 0 வந்து என்ன கிடைக்கும்? -1. இங்க வந்து sin 0, 0 ஆயிடும். அப்ப f of 0 வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 0. f of 1 ஓட வேல்யூ நமக்கு 0 கிடைக்குது. அப்ப f of 0வும் 0, f of 1ம் 0 ஆனதுனால இப்ப இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க f of xக்கு வந்து என்ன இருக்கு? x minus 1 plus tan x. அப்ப இது டோட்டல் நமக்கு என்ன கிடைக்குது? xக்கு 0, tan 0 போட்டீங்கன்னா அகைன் அதுவும் 0 ஆயிடும். So x minus 1 plus tan x டோட்டலா என்ன ஆயிருது? For 0 and 1 takes a value equal to 0. Therefore f வந்து ரோல்ஸ் தியரத்தோட எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால there exists another point, namely x naught in the closed interval 0, 1 such that f dash of x naught equal to என்ன வேல்யூ கிடைக்கும்? x naught minus 1. x க்கு இடத்துல எல்லாம் x naught substitute பண்ணுங்க. x naught minus 1 into cos x naught plus sin x naught equal to 0. This shows that a solution to the equation x minus 1 plus tan x equal to 0 exists in the closed interval 0, 1. So this is one of the examples satisfied by using the Rolle's theorem. Next part will be next theorem, Lagrange's mean value theorem. Let f be a function defined on closed interval ab and satisfies the following properties. F is continuous on the interval closed interval ab. F is differentiable on the closed interval on the open interval ab. Then there is a number x naught in open interval ab such that f dash of x naught equal to f of b minus f of a divided by b minus a. Once again I repeat, Lagrange's first theorem என்ன பார்த்தோம்? Intermediate value theorem. Second theorem will be Rolle's theorem. Now third theorem will be Lagrange's mean value theorem. So let f be a function defined on closed interval ab satisfy the two properties. First property, f is continuous on the interval closed interval ab. F is differentiable on the open interval ab. Then there is a number x naught in the open interval ab such that f dash of x naught equal to f of b minus f of a divided by b minus a. So based on this, so then equivalently there is a number x naught such that f dash of x naught equal to, and the denominator in the left side கொண்டு வந்துரும். அப்ப என்ன கிடைக்குது நமக்கு? b minus a into f dash of x naught equal to f of b minus f of a. இதை வந்து ஜாமெட்ரிக்கல் வியூல வந்து அந்த தியரத்தை நம்ம வியூ பண்ணி இங்க காட்டியிருக்கோம். நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்திருக்கோமா? அதுல வந்து பாயிண்ட் என்ன எடுத்திருக்கோம்? a and b. ஸோ கரஸ்பாண்டிங் a, f of a, b, f of b. நம்மளுடைய பாயிண்ட் வந்து நம்ம இன்னொரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுல அந்த இன்டர்வலுக்குள்ள, அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? எக்ஸ் நாட். அப்ப அது கரஸ்பாண்டிங்கா p of x naught, f of x naught. This is the geometrical representation of the above theorem, namely Lagrange's mean value theorem. Next example, consider the function f of x equal to x minus 1 into x minus 2 into x minus 3 in the closed interval 0, 4. Find a point x naught in the closed interval, open interval 0, 4 such that f dash of x naught takes the value f of 4 minus f of 0 divided by 4 minus 0. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம்? ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் by using the above theorem, namely Lagrange's mean value theorem. இங்க என்ன ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு வெரிஃபை பண்ணணும். f is continuous on the interval and f is differentiable on the interval. இந்த ரெண்டு இன்டர்வல் இருந்தால் there is another number, namely x naught in the open interval ab such that f dash of x naught equal to f of b minus f of a divided by b minus a. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்களேன், கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான்? எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் ரிகார்டிங் ஃபேக்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இந்த மூணு ஃபேக்டர்ஸை என்ன பண்ணிடும்? மல்டிப்ளை பண்ணிடும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? எக்ஸ் கியூப் மைனஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11x minus 6. Again, this will represent a polynomial of degree 3. Now we know that the polynomial function are continuous. கொடுத்துருக்க இன்டர்வல்ல. அப்போ என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதுறோம்? f is continuous on the closed interval 0, 4. Since என்ன ரீசன் சொல்றானா பாலினாமியல் எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து டெரிவேட்டிவ். இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்போ டெரிவேட்டிவ் f dash of x is equal to 3x square minus 12x plus 11. This will be x இந்த பாலினாமியல் வந்து x எந்த இன்டர்வல்ல? ஓப்பன் இன்டர்வல் 0, 4. அப்ப நமக்கு முன்னாடி உள்ள தியரத்துல உள்ள ரெண்டு கண்டிஷனுமே இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒன்னு வந்து f is continuous on the closed interval and f is differentiable on the open interval. ஸோ இப்போ நம்ம வந்து மேஜரா இந்த தியரத்தை நம்ம இங்க அப்ளை பண்ணிடலாம்.
So if satisfies all the condition of the Lagrange's mean value theorem, therefore there exists a point x naught in the closed interval, sorry, open interval 0, 4 such that f dash of x naught equal to ஆல்ரெடி நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. f dash of x naught என்ன கொடுத்துருக்கு, f of 4 minus f of 0 divided by 4 minus 0. இங்க கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் நம்ம ஒரு f dash of x கண்டுபிடிச்சிருக்குமா. இப்போ இது ரெண்டே என்ன செய்யணும், ஈக்குவேட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், அந்த பாயிண்ட் வந்து x naught be the point lying on f dash of x. Therefore what is f dash of x naught, 3x naught squared minus 12x naught plus 11 equal to what is where f of 4. அந்த f of x இருக்குல்ல, அதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ என்ன கிடைக்கும், 4 minus 1, 4 minus 2, 4 minus 3. 4 minus 1, 3 into 2 into 1. அப்போ என்னது, 3 into 2 வந்து 6 நமக்கு. அப்போ 6 minus of, again f of 0 ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், what is f of 0. இது எல்லாத்துக்கும் 0 போட்டிங்கன்னா -1, -2, -3. அப்போ என்ன கிடைக்கும், -6. -6 கிடைக்குமா. அப்போ 6 minus of -6 divided by 4 minus 0, that is equal to 6 plus 6, another 12 by 4, that is equal to 3. Therefore substituting the values for f dash of x naught, f of 4 and f of 0 and 3x naught squared minus 12x naught plus 8, that 11 இருக்குல்ல, அந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துடணும். ரைட் சைடில் உள்ள 3 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா 11 minus 3 equal to 8. Therefore 3x naught squared minus 12x naught plus 8 equal to 0. இது ஒரு quadratic equation terms of x naught. இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we arrive the roots of this equation are 6 plus 2 into root 3 divided by 8 and 6 minus 2 into root 3 divided by 8. இப்போ இந்த வேல்யூவை வந்து நமக்கு ரூட் 3க்கு என்ன வேல்யூ தெரியும், ரூட் 3யோட அப்ராக்சிமேட் வேல்யூ நமக்கு தெரியும் 1.732. அதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் நாட்டுக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். ஒன்று என்னது 1.183, இன்னொரு வேல்யூ என்ன கிடைக்கிது 0.317. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்டர்வல் என்ன, ஓப்பன் இன்டர்வல் 0-4. அப்படின்னா என்ன மீனிங் சொல்லியிருக்கேன், ஓப்பன் இன்டர்வல்னா அந்த 0க்கும் 4ஐயும் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். அப்போ 0க்கும் 4க்கு நடுவில் 0 பாயிண்ட்ல இருந்து பிஃபோர் 3.99 வரைக்கும் எல்லா வேல்யூஸும் அந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரெண்டு ரூட் என்ன வேல்யூ 1.183, இன்னொரு வேல்யூ என்ன 0.317. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நம்மளுடைய ஓப்பன் இன்டர்வல்குள்ள லை ஆயிருக்கு. ஸோ திஸ் வில் பி த சொல்யூஷன் ஃபார் த given problem. Consider the function, find a point x naught. ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் x naught takes the two values, one as 1.183, இன்னொரு வேல்யூ என்ன 0.317. ஃபைனலாக என்ன செய்யணும், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கொடுத்துருக்க ஓப்பன் இன்டர்வல்குள்ள இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சப்போஸ் இருந்தால் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம், ரெண்டு வேல்யூவும் எக்ஸிஸ்ட் ஆகும். இல்லைன்னா அந்த ரெண்டு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ நம்மளுடைய தியரம் என்ன, நம்ம இங்கே என்ன தியரம் அப்ளை பண்ணுறோம், Lagrange's mean value theorem is not valid for this problem, so that we can't find the point x naught in the open interval 0-4. சப்போஸ் அந்த ரெண்டு பாயிண்ட்டும் கொடுத்துருக்க இன்டர்வலுக்குள்ள இல்லைன்னா இது கேஸ், இருந்தால் these two are the solution for the point x naught. Next one, does the mean value theorem holds for the function f defined by f of x equal to root x in the closed interval 0 to justify. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன்ல உள்ள பாயிண்ட் வந்து அந்த இன்டர்வலுக்குள்ள லை ஆயிருக்குமா, அப்படின்னா அந்த மீன் வேல்யூ தியரம் ஹோல்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம மீன் வேல்யூ தியரம்னா எந்த தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, Lagrange's mean value theorem. That is the theorem, once again I repeat, that f be a function defined on closed interval ab and satisfies the following properties. F is continuous on the interval closed interval ab, f is differentiable on the interval open interval ab, then there is a number x naught in the open interval ab such that f dash of x naught equal to f of b minus f of a divided by b minus a. இப்போ இந்த தியரத்தை தான் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ண போறோம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன, f of x equal to root x satisfies the following properties. F is continuous on the closed interval 0-2 and f is differentiable on open interval 0-2 and f dash of x is equal to f of x equal to root x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, f of x equal to x to the power half. அப்போ அதை டெரிவேட்டிவ் பண்ணும்போது half முன்னாடி வந்துடும். அகெயின் x to the power half minus 1. அப்போ என்ன பண்ணோம், 1/2 into x to the power half minus half. அப்போ 1/2 into root x. இப்போ தியரம் அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு இன்டர்வல் பாயிண்ட் என்ன, a equal to 0, b equal to 2. அப்போ f of 0 என்ன,
f of 0 0. Again f of 2 என்ன f of 2 equal to root 2. ஓகேவா? அப்ப அந்த தியரத்துல வந்து there exists a point x naught in the closed interval 0 to such that f of 2 minus f of 0 equal to f dash of x naught into 2 minus 0. இப்ப f of 2 என்ன வேல்யூ root 2, f of 0 என்ன 0, அப்ப root 2 minus 0 equal to f dash of x naught என்ன 1 by 2 into root of x naught. 2 minus 0 என்ன ஆயிரும் 2 ஆயிரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா root x naught equal to 1 by root 2. Squaring on both side. அப்போ x naught ஓட வேல்யூ என்ன 1 by 2. இந்த 1 by 2 எந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கும் 0க்கு 2க்குள்ள எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ வந்து கண்டிப்பா என்ன ஆயிரும் மீன் வேல்யூ தியரம் இஸ் வெரிஃபைடு. மீன் வேல்யூ தியரத்தை இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வெரிஃபை பண்ணோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த best example to use the Lagrange's mean value theorem. That is f of x equal to root x in the closed interval 0 to. Does the mean value theorem holds? Yes, the mean value theorem will be hold for this function f of x equal to root x and justify the corresponding point, that is the point x naught will takes the value of 1 by 2 and this point lying in the open interval 0 to. That is a justification regarding this problem. Now in example பார்க்க போறோம். Use Rolle's theorem to show that there is a solution of the equation cot x equal to x in the open interval 0 pi by 2. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் here we have to solve the equation. நம்ம கொடுத்திருக்க ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்கானா cot x equal to x இருக்குல்ல, இப்போ இந்த ரைட் சைடில் உள்ள x எங்க கொண்டு வந்துடணும், லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வரும்போது என்ன நமக்கு கிடைக்கும், cot x minus x equal to 0. இப்போ இந்த cot x-க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், cos x by sin x. cos x by sin x மைனஸ் இதை வந்து எல்சி எடுத்துடணும். அப்போ என்ன கிடைக்கும், cos x minus x into sin x divided by sin x. இப்போ இதை சால்விங் த ஈக்குவேஷன் எங்க இந்த ஓப்பன் இன்டர்வல் 0 pi by 2 cos x minus x sin x divided by sin x equal to 0. இப்போ sin x நம்ம என்ன பண்ணிடலாம், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன கிடைக்கும், cos x minus x sin x equal to 0 in the open interval 0 pi by 2. Now we shall see that we can find a function f satisfies the condition of the Rolle's theorem. இப்போ f of x ஓட வேல்யூ என்ன, cos x minus x sin x. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், f dash of x equal to minus sin x and minus sin x and then minus x into cos x. அப்போ உங்களுடைய ஆன்சர் என்ன கிடைக்குது, f dash of x is equal to cos x minus x into sin x. So இங்க வந்து நம்ம differentiation suggests that f of x ஓட வேல்யூ வந்து x into cos x. So f is continuous in the closed interval 0 pi by 2 and differentiable in the open interval 0 pi by 2 and the derivative of dash of x takes the value cos x minus x into sin x. இப்போ வந்து இந்த டெரிவேட்டிவ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், f dash of x, Rolle's theorem for which f dash of x ஓட வேல்யூ வந்து cos x minus x sin x. So that f of x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், x into cos x. Therefore this f of 0 ஓட வேல்யூ equal to 0, that is equal to f of pi by 2. Therefore f satisfies all the condition of the Rolle's theorem. Therefore there is a point x naught in the closed in the open interval ab such that f dash of x naught equal to cos x naught minus x naught into sin x naught, that is equal to 0. This shows that there is a solution existing for a function cot x minus x equal to 0 exists in the open interval 0 pi by 2. அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிடும், நம்ம வந்து யூசிங் ரோல்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணி இதனுடைய சொல்யூஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்களேன், f of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டான் 1 by 3 x cube plus 2x. Find a number x naught in the open interval 0 3 such that f dash of x naught equal to f of 3 minus f of 0 divided by 3 minus 0. இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பார்க்குறோம், f is continuous function on the closed interval 0 3 and differentiable in open interval 0 3. Given function will be f of x is equal to 1 by 3 x cube plus 2x. இந்த f of x differentiate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 3 into x square divided by 3 plus 2. So that 3 3 cancel ஆயிருமா, cancel ஆகி என்ன கிடைக்கும், x squared. So f dash of x is equal to x squared plus 2. Therefore by Lagrange's mean value theorem, there exists a point x naught in the open interval 0 3 such that f dash of x naught equal to f of 3 minus f of 0 divided by 3. f dash of x நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, x square plus 2. அப்போ f dash of x naught என்ன வேல்யூ கிடைக்கும், x naught square plus 2. That is equal to, you substitute a value for f of x. f of xல வந்து நம்ம 3 substitute பண்ணோம். 3 substitute பண்ணனா என்ன வேல்யூ கிடைக்கும்,
பாருங்க f of xல 3 போட்டீங்கன்னா 3 cube divided by 3 ஒரு 3 கேன்சல் ஆயிருமா 3 squared plus 6 அப்ப என்னது 9 plus 6 9 plus 6 என்ன 15 அதான் இங்க சப்ஸ்டிட் பண்றோம் நம்ம 15 minus f of 0 வந்து 0 15 minus 0 divided by 3 that is equal to 5 so f dash of x naught equal to x naught square plus 2 f of 3 equal to 15 f of 0 equal to 0 அப்ப x naught squared plus 2 equal to 5 that is x naught square இந்த 5 இங்க கொண்டு வந்தீங்கன்னா x naught squared equal to 3 so x naught வந்து என்ன கிடைக்குது plus or minus root 3 root 3 ஓட வேல்யூ நம்ம ஜஸ்ட் நம்ம பார்த்தோம் 1.702 அப்ப அந்த பாயிண்ட் வந்து x naught இந்த ஓப்பன் இன்டர்வல் 03 குள்ள லை ஆயிருக்கு so we consider only the plus or minus வந்து ஏன்னா ஓப்பன் இன்டர்வல் 03ல only we take positive values நெகட்டிவ் வேல்யூ இங்க எடுக்க மாட்டோம் அப்ப வந்து we consider only positive values therefore x naught equal to root 3 so this is the solution for the given function namely this is the problem f of x equal to this find a number அப்ப x naught நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் root 3 so root 3 will be the solution and this root 3 will lying in the open interval 03 hence this value x naught equal to root 3 will exist next theorem will be Taylor's theorem let f be a real value function having n plus 1 continuous derivatives on the open interval ab for some n greater than or equal to 0 let x not be any point in the interval open interval இங்க only Taylor's theorem எதுல பேசுறோம்னா only open interval we should not take any closed interval வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் இங்க only எதை மட்டும் எடுத்துக்கிறோம் Taylor's theorem based on only the open interval then for any value x belongs to the closed interval ab we have the series f of x is equal to x naught plus x that is we have take one point x naught x minus x naught divided by 1 factorial f dash of x naught plus etc. This will be your last term. Therefore, r n plus 1 of x takes the value x minus x naught the whole power n plus 1 divided by n plus 1 factorial f power n plus 1 of c, where c is a point between x naught and x. So, the series given in equation 2 is called the nth order Taylor's expansion of f of x at x naught. The series ரெண்டுல வந்து அந்த முன்னாடி உள்ள previous term வந்து விட்டு போயிருக்கு. That is f of x ஒரு point எடுத்துக்கிறோம்ல point வந்து x naught. f of x is equal to f of x naught plus x minus x naught by 1 factorial f dash of x naught plus x minus x naught the whole square divided by 2 factorial f double dash of x naught plus etc. The last term, nth term will be x minus x naught the whole power n by n factorial f power n of x naught plus r n plus 1 of x. So this will be the Taylor series. So find the fourth order Taylor polynomial f of x equal to log x. இது வந்து in இருக்குல்ல இது வந்து log x about x not equal to 1. So about ஒரு பாயிண்ட் வேணும்ல Taylor series அப்ளை பண்ணாலே ஒரு பாயிண்ட் இருக்கணும் அந்த பாயிண்ட் தான் இங்க என்னது நமக்கு x not equal to 1. அப்ப நம்மளுடைய fourth order polynomialன்றதுனால இங்க என்ன போட்டுக்கிறோம் நம்ம p4 of x. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கிடைக்கும் f of 1 plus x minus x naught தானே x naught இருக்கிற இடத்துல நமக்கு என்ன பாயிண்ட் இருக்கு 1 இருக்கா அப்ப x minus 1 of f dash of 1 plus x minus x naught the whole square divided by 2 factorial f double dash of 1 plus x minus x naught the whole cube divided by 3 factorial f3 of 1 plus x minus 1 whole power 4 by 4 factorial f power 4 of 1 ஏன்னா நமக்கு வேண்டியது fourth order Taylor polynomial தான் கேட்டிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம் fourth orderோட ஸ்டாப் பண்ணிடுறோம் இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ல வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்ன f of x equal to log x அப்ப f dash of x என்ன கிடைக்கும் 1 by x again f double dash of x என்ன u by v ஓட டிஃபரன்ஷியேட் பண்ணணும் denominator x square x into 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும் minus 1 into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அப்ப f double dash of x என்ன minus 1 by x squared again f triple dash of x பவர் 3 போட்டுருக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் மூணாவது டைம் டெரிவேட்டிவ் பண்றோம்னு அர்த்தம் so f triple dash of x equal to 2 by x cube f4 dash of x என்ன minus 6 by x power 4 இப்போ வந்து நம்ம கரஸ்பாண்டிங் பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்தாங்க அந்த ப்ராப்ளத்துல x not equal to 1 அப்போ வந்து f of 1 வந்து என்ன log 1 வந்து 0 f dash of x வந்து 1 by x அதுல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1 f double dash of x ல வந்து again 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி இங்க நெகட்டிவ் சைன் இருக்கு அப்ப minus 1 by 1 that is equal to minus 1 அடுத்து f triple dash of x that is equal to 2 f4 dash of x that is equal to minus 6 so substituting எல்லா வேல்யூஸையும் அந்த p4 of x ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்போ ரிலேஷன் கிடைக்குது என்ன ரிலேஷன் கிடைக்குது p4 of x is equal to x minus 1 minus of x minus 1 the whole square divided by 2
plus x minus 1 the whole cube divided by 3 minus x minus 1 the whole power 4 by 4, which is the fourth order Taylor's polynomial of f of x that is equal to log x about x not equal to 1. So next theorem. ஸோ இதான் நமக்கு டெய்லர் சீரீஸ் இது ஈஸியாக பண்ணிடலாம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு டெய்லர் சீரீஸ் ரிலேஷன் மட்டும் நமக்கு போட தெரிஞ்சால் போதும். இதில் ஃபோர்த் ஆர்டர்னாலும் ஃபோர்த் ஆர்டர் போட்டிருக்கேன். தேர்ட் ஆர்டர்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், தேர்ட் ஆர்டரோட ஸ்டாப் பண்ணிடும். வாட் இஸ் த தேர்ட் ஆர்டர்? எக்ஸ் மைனஸ் 1 the whole cube divided by 3 factorial f3 of 1 அதோட ஸ்டாப் பண்ணிடணும். சப்போஸ் ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் டெய்லர் பாலினாமியல்னா ரெண்டாவது ஆர்டரோட நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து தியரம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சப்போஸ் தட் z equal to a plus ib is a root of a polynomial equation p of x equal to 0, then the conjugate of z, namely z bar equal to a minus ib is also a root of the equation. அப்போ ஒரு கன்க்ளூஷன் கிடைக்குது, காம்ப்ளெக்ஸ் ரூட் அக்கர் இன் pairs. இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் ஒரே ஒரு ரூட்டு, ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2 plus i3 is a root, find a remaining root அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 plus i3 is a rootன்னு இருக்கிறதுனால கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? 2 minus i3 is also a root. நமக்கு ரெண்டு ரூட் கிடைச்சிருச்சா? அப்ப இந்த ரெண்டு ரூட்ல இருந்தும் நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிடலாம். இஃப் அன் ஈக்குவேஷன், இப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? ஃப்ரேம் அன் ஈக்குவேஷன் as one complex root as 2 plus i root 3. அப்ப இன்னொரு ரூட் என்ன? 2 minus i root 3. அப்ப இந்த ரெண்டு ரூட்டுக்கு என்ன பண்ணணும்? ஃபேக்டர்ஸ் போடணும். எப்படி ஃபேக்டர்ஸ் போடுவீங்க? x minus of 2 plus i3 and then x minus of 2 minus i3. சரியா? இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் வில் பி வித் யுவர் ரிக்வயர்ட் ஆன்சர். ஸோ இதான் இந்த தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்ப்ளெக்ஸ் ரூட் அக்கர் இன் பேர்ஸ். நெக்ஸ்ட் தியரம் டெஸ்கார்ட் ரூல் ஆஃப் சைன். இந்த டெஸ்கார்ட் ரூல் ஆஃப் சைன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ஒரு ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் த ரூட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதா டெஸ்கார்ட் ரூல் ஆஃப் சைன். ஸோ a polynomial equation p of x equal to 0 cannot have more positive roots than the number of changes in sign of its coefficient. அந்த கோஎஃபிஷியனோட சைன் சேஞ்சஸ் ஆகுதுல்ல. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். எக்ஸ் கியூப் பிளஸ் 2x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் இதுக்கு சிம்பிள் பிளஸ், அடுத்ததுக்கு மைனஸ், அடுத்தது பிளஸ், அடுத்தது மைனஸ். அப்படி இருந்தா எங்க வந்து மைனஸ் பிளஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ எத்தனை இடத்துல சேஞ்சஸ் ஆயிருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். Polynomial cannot have more positive roots than the number of changes of sign of its coefficient. Similarly, p of x equal to 0 cannot have more negative real roots than the number of changes in sign of the coefficient of p of minus x. So we denote p of minus x is the polynomial obtained by replacing x by minus x invariant p of x. So இந்த மாதிரி நம்ம nature of the root of the given equation identify பண்ற ரூலுக்கு பேர் என்ன? Descartes rule of sign. Now for an example, let us consider the polynomial equation p of x equal to 0. And p of x, x power 4 minus 15x² plus 7x minus 11. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? x power 4 கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கு. அடுத்து மைனஸ், and minus 15, அடுத்து 7 minus 11. Count the changes in the sign of the coefficient going from left to right. There are changes between. எந்த ரெண்டுக்கு நடுவில் சேஞ்சஸ் இருக்கு? 1க்கும் மைனஸ் 15க்கும் பிளஸ் இருக்கு, அடுத்து மைனஸ் இருக்கு. அடுத்து மைனஸ் 15க்கும் 7க்கும் என்ன இருக்கு? ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அடுத்து 7க்கும் மைனஸ் 11க்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அப்போ டோட்டலா இதுல எத்தனை சேஞ்சஸ் நடந்திருக்கு? 3 சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து அட்மோஸ்ட்னால என்ன மீனிங்னா மேக்சிமம். அதாவது நமக்கு பெருசா நிறைய மேக்சிமமாவே நமக்கு 3 ரூட் இருக்கணும். ஏன்னா இதுல வந்து 4 ரூட் இருக்கு. அப்ப நம்ம 3 சேஞ்சஸ் ஆஃப் சைன் இருக்கிறதுனால நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோம்? மேக்சிமமா அதுக்கு 3 பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கு. 3 பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கு. இப்ப இந்த மொத்தம் எத்தனை ரூட் இருக்கணும்? 4 ரூட் இருக்கணும். அப்ப இன்னொரு நெகட்டிவ் ரூட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு ரூட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்ப என்ன செய்யறோம்னா எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போடணும். அப்ப என்ன கிடைக்குது? பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு minus x whole power 4 minus 15 minus x whole square plus 7 into minus x and then minus 11. First term என்ன ஆகும்? ஈவன் பவரா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ஆயிடும், x power 4 and then minus 15 into x square minus 7x minus 11. இங்க வந்து எத்தனை சேஞ்சஸ் ஆஃப் சைன் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல பிளஸ் இருக்கு, அடுத்து மைனஸ் இருக்கு, அடுத்து எல்லாமே மைனஸ் இருக்கு. அப்போ only one changes between 1 and minus 15. Therefore the equation cannot have more than one negative root.
So it have only one negative root. Cannot have more than one negative root. என்ன அர்த்தம்? நமக்கு ரிமைனிங் ஒரே ஒரு ரூட் தான் வேணும். அட்மோஸ்ட் 3 பாசிட்டிவ் ரூட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்து கொடுத்துருக்க பாலினாமியல்ல -x போட்டு ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் நடக்குது. therefore cannot have more than one negative root. therefore it have only one negative root. therefore maximum 3 positive root, one negative root. therefore totally இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கணும்? 4 ரூட்ஸ் இருக்கணும். ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். Consider the polynomial. This is one of the famous application of Descartes rule of sign. அதான் previous theorem நமக்கு Descartes rule. இதுல என்ன நேச்சர் ஆஃப் த ரூட் கொடுத்துருக்க பாலினாமியல் எத்தனை பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்டர்னேட்டா வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்? பாசிட்டிவ் ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இது வந்து நெகட்டிவ் ரூட் என்னன்னு பார்க்கணும்னா எக்ஸுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? -x. அப்போ அந்த இதுல வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்குறோம். ஒரே ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன் தான் நடக்குது. therefore the equation cannot have more than one negative root. Now we give another theorem for locating the real roots of polynomial equation. Let p of x equal to 0 be a polynomial equation of degree n greater than or equal to 1. Let a and b two real numbers with a is less than b. Further, suppose that p of a not equal to 0 and p of b not equal to 0. If p of a and p of b have opposite signs, the equation p of x equal to 0 has an odd number of real roots between a and b. Opposite sign இருந்தா odd number of real root. Have like sign இருந்ததுன்னா either has no root or an even number of real roots. இது ஒரு தியரம். இதுல கராலரி பாருங்களேன். ஈக்குவேஷன் ஆஃப் ஆட் டிகிரியா இருந்ததுன்னா அதுல ஆட் நம்பர் ஆஃப் ரூட் இருக்கும். வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் has at least one real root whose sign is opposite to that of the last term. Corollary 2. An equation of even degree whose constant term has a sign opposite to that of the leading coefficient. அப்படின்னா என்ன மீனிங்னா லாஸ்ட் கான்ஸ்டன்ட் வந்து +2 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் லீடிங் கோஎஃபிஷியன்ட் உங்களுடைய பாலினாமியல் x⁴ இருக்கு. பாலினாமியல் x⁴ ஸ்டார்ட் பண்ணும்போது அது சிம்பிள் வந்து பிளஸ். அப்ப அந்த பிளஸ் சிம்பிளும் இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மோட சிம்பிளும் சேமா இருந்தா ஃபர்ஸ்ட் கராலரி. அது ஆப்போசிட்டா இருக்கும்போது அட்லீஸ்ட் 2 ரியல் ரூட்ஸ், ஒன் பாசிட்டிவ் அண்ட் அதர் ஒன் வில் பி நெகட்டிவ். இந்த தியரத்து மூலமாகவும் இந்த தியரம் 7 மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் த ரூட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து ஃபேமஸ் தியரம் 8 பாருங்க. Let α1, α2, etc. alpha n be n roots. n is greater than or equal to 1 of polynomial equation p of x is equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc. plus a1x plus a0 equal to 0. a's are real. This is the polynomial of degree n. டிகிரி n இருந்தாலே அப்போ கண்டிப்பா எத்தனை ரூட்ஸ் இருக்கணும்? n ரூட்ஸ் இருக்கும். What are the n roots? α1, α2, etc. alpha n are the n roots. இப்போ இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஒரு ஈக்குவேஷனுக்குமே அதுல வந்து இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணணும். சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் டேக்கன் 2 at a time, 3 at a time and then last one n at a time. இப்போ இதுல பாருங்களேன், நமக்கு n ரூட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா n ரூட்ஸை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது எப்படி கோஎஃபிஷியன்ட் போடுவோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n minus 1 divided by coefficient of x power n. இதுல வந்து x எல்லாமே நமக்கு வேரியபிள். கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கும்? x a n minus 1. அப்ப சம் ஆஃப் த ரூட் போடும்போது α1 plus etc plus alpha n equal to ஃபர்ஸ்ட் இது நெகட்டிவ் போடணும், அடுத்து பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ், ஆல்டர்னேட்டா வந்துட்டே இருக்கும். அப்ப சம் ஆஃப் த ரூட்ஸ் போடும்போது என்ன கிடைக்கும்? -an minus 1 divided by an. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 2 at a time, ரெண்டா ப்ராடக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா அப்படி ஆட் பண்ணி அடுத்த கான்செப்ட் வந்து ரெண்டா நம்ம ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். α1 α2 plus α2 α3 plus etc plus alpha n minus 1 alpha n that is equal to இப்போ அடுத்த கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்கும்? x power n minus 2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? an minus 2. அப்ப an minus 2 divided by an. இப்போ இதெல்லாம் எக்ஸெட்ரா பண்ணி லாஸ்டா என்ன செய்யணும்? n ரூட்ஸை ப்ராடக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா n ரூட்ஸை ஆட் பண்றோமா, அடுத்து வந்து ப்ராடக்ட் பண்றோம். இப்போ நம்மளுடைய கான்செப்டே எப்படி இருக்குன்னா மைனஸ் பிளஸ் வரும்போது nth போடும்போது என்ன போடணும்? -1 whole power n. a0 வந்து கான்ஸ்டன்ட், anன்றது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n. ஸோ -1 whole power n a0 by an. இந்த தியரமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஒரு ப்ராப்ளம் கேட்டு ஐடென்டிஃபை சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டா இந்த ரூல்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ரவுண்ட் ஆஃப் எரர். From your school arithmetic, you are already familiar with the rounding of a number
which has a non-terminal decimal expansion. For example, we use 3.1425 for 22 by 7. These rounded off numbers are approximation of the actual values. In any computational procedure, we make use of these approximate values instead of the true values. Let x suffix t denote the true value and xa denote the approximate value. How do we measure the goodness of an approximation xa to xt? The simplest measure which naturally comes to our mind is the difference between that is true error and approximate error. That is xt and xa. So this measure is called the error. Formally, we define error as a quantity which satisfies the following identity: true value of xt equal to approximate value of xa plus error, or error equal to true value minus approximate value. And then error can be positive or negative. We want to find the error which is close to the true value. Therefore, it can be on either side of the true value. So we are interested in absolute value of error, which is defined by error equal to the modulus. Modulus means approximate. That is, sorry, absolute value. That is modulus of true value minus approximate value xa. Now, if an error is approximation is considerably small, then we say that xa is a good approximation. Approximation error in approximation வந்து ஸ்மாலா இருந்தா XA என்ன சொல்லிடுறோம் நம்ம approximate X வந்து good approximation. Sometimes when the true value is very large or very small, we prefer to study the error by comparing with the true value. This is known as relative error. அப்ப relative error என்ன? That is modulus error by true value. That is equal to errorக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? True value minus approximate value divided by the true value. So relative errorக்கு ஒரு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Modulus true value minus approximate value divided by true value. Yes, next example. The true value of pi is 3.14159265, etc. In some mensuration problem, the value 22 by 7 is commonly used as an approximation to pi. What is the relative error in this approximation? In order to find a relative error, we first to find a error in the approximate value. xt and a true value கொடுத்திருக்க value 3.1459265. Now we convert 22 by 7 into decimal form so that we can find a difference between approximate and true value. For approximate and 3.14285714 XA. XT is true value. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்ன கிடைக்குது? மைனஸ் கிடைக்குது. அதுக்கு தான் அந்த மாடுலஸ் போடுறோம். அப்போ எரரோட வேல்யூ என்ன? 0.00126449. இப்போ ரிலேட்டிவ் எரர் என்ன? ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு எரர் டிவைடட் பை வாட் இஸ் எக்ஸ்டி. தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு சம் டெசிமல் வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த வேல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரிலேட்டிவ் எரர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ட்ரூ வேல்யூ எழுதிடுறோம் அண்ட் தென் கரஸ்பாண்டிங் அப்ராக்சிமேட் வேல்யூ எழுதுறோம். எரர் எப்படி கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் ட்ரூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்போ ரிலேட்டிவ் எரர் வந்து டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருது? ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிடுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன? ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி டெசிமல் பிளேசஸ் த வேல்யூ ஆஃப் 22 by 7 obtained in this above example is accurate as an approximation to pi of 3.14. Find out how many decimal places obtained. We have already seen that modulus of pi minus 22 by 7 என்ன? நம்மளுடைய approximate value வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் 0.005 less than this less than. So 1 by 2 10 to the power of minus 3 lie between these two. Therefore, the inequality is satisfied for k equal to 2. Therefore, we conclude the approximation is accurate to 2 decimal places. Next problem, find f of 1 lakh using a 6-digit rounding off where f of x equal to x into root of x plus 1 minus root x. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன? f of 10 1 lakh கேட்டிருக்கு. f of x நம்ம கொடுத்துட்டான். அப்போ அதில் கொண்டு போய் இந்த 1 lakh சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன். அப்போ இதில் வந்து யூசிங் 6 digit ரவுண்டிங் ஆஃப். அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும்? த ரூட் ஆஃப் 1,01,000 இஸ் அப்ராக்சிமேட் டு 316.229347. இதை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம்? 0.316 into 10 to the power 3. So the f of this value equal to this rounded off to 6 digit. நம்ம வந்து 6 digitக்கு நம்ம என்ன செஞ்சோம்? இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். Similarly, in the function f of 1 lakh என்ன வேல்யூ? The 6 digit rounded approximation
of the difference between these two numbers are 0.1 into 10 to the power of minus 2. By f of function, f of this value will be equivalent to 100. So in the way la dhaan நம்ம இந்த find using 6-digit round off find this f of 1 lakh. அப்ப f of 1 lakh ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? That is equal to 100. Next வந்து truncation error. Consider an infinite series. 1 by 2 plus 1 by 4 plus 1 by 8 plus 1 by 16 plus etc. This series is an infinite geometric series. Geometric series ஓட ratio என்ன? அந்த previous term divide பண்ண common ratio கிடைக்கும். Common ratio என்ன கிடைக்குது? 1 by 2 which is less than 1. We get the sum of these infinite series as 1. But if we truncate the series only to first 3 terms, we get 0.875. This produces an error. 0.875 equal to 0.125. This error is called truncation error. Therefore, truncation error is the difference between truncated value and the actual value of the function. Actual value of the function என்ன நமக்கு 1. இதில் வந்து நம்ம வந்து இந்த actual value of the function truncated value நமக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் 3 டேர்மை மட்டும் ஆட் பண்ணுறோம். அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்ன கிடைக்குது? 0.125. As you have seen above, the truncation error occurs due to the truncated terms. That is, in terms which are excluded. Let us now try to estimate this error. Consider the nth order Taylor polynomial expansion of f about x naught, which is f of x equal to Pn of x plus Rn plus 1 of x. This is already discussed in Taylor's theorem. So Rn plus 1 of x என்ன value கிடைக்கும்? f of x minus Pn of x. And this is called a truncation error. That is, in Taylor series expansion, the n plus 1th term தான் என்னது? Rn plus 1 of x. Polynomial வந்து f of x. அதுக்கு அதை வந்து f of x அதோட வந்து nth polynomial minus பண்ணும். அப்போ truncation error equal to Rn plus 1 of x. What is Rn plus 1 of x? That is equal to x minus அந்த டெய்லர் சீரீஸ்ல nth term எழுதி n plus 1th term எழுதுறோம்ல, அந்த n plus 1th term தான் என்னது நமக்கு? Rn plus 1 of x. That is equal to x minus x naught the whole power n plus 1 divided by n plus 1 factorial f power n plus 1 of c. அப்படின்னா meaning n plus 1th derivative of the function at a point c. So if limit n tends to infinity or n plus 1 of x is equal to 0 for some x, then for that x, we say that we can approximate f of x by Pn of x, and we write f of x as the infinite series. So f of x is equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught plus f double dash of x naught divided by 2 factorial into x minus x naught the whole square plus etc. plus f power n of x naught divided by n factorial into x minus x naught the whole power n. இப்போ இந்த சீரீஸ்ல உள்ள எல்லா டேர்மையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சம் பண்ணிடுறோம். சம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? சிக்மா n equal to 0 to infinity f power n of x naught divided by n factorial into x minus x naught the whole power n. This series is called a Taylor series of f of x. If we put x naught equal to 0, then the series f of x is equal to sigma n equal to 0 to infinity f power n of 0 divided by n factorial x power n is called a Maclaurin's series. If the remainder Rn plus 1 of x satisfies this condition, what is the condition? The Rn plus 1 denote n plus 1th term of the Taylor series. So இது வந்து என்ன condition satisfy பண்ணுதுன்னா, modulus of Rn plus 1 of x is less than m for some n at some fixed point x equal to c, then this bounded function capital M இருக்குல்ல, is called the bounded of the error at x equal to c. So in this case நம்ம என்ன பார்க்குறோம்னா, modulus Rn plus 1 of x ஓட limit value என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். That is equal to modulus f of x minus Pn of x less than m. So next m is considerably small for some n, then this interval becomes very small. So in this case we say that f of x is approximately equal to the value of nth Taylor polynomial with error m. Hence we use a remainder to determine a bound for the accuracy of the approximation. The next example,
Find the nth Taylor expansion. That is log of 1 plus x about x equal to 0 for x belongs to the open interval minus 1 comma 1. Also find the remainder term in the expansion. As usual procedure தான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் நமக்கு என்னது f of x equal to log of 1 plus x. ஸோ f of x equal to log of 1 plus x. இதில் வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? log of 1 plus x வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து 1 plus x. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணணும். 1 plus x the whole square. இப்போ என்ன கிடைக்கும்? 1 plus x இன்ட்டு 1 டிஃபரன்ஷியேட் பண்ண 0 ஆயிடும் மைனஸ் 1 இன்ட்டு இந்த 1 plus x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸுக்கு 1 வரும். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா minus 1 by 1 plus x the whole square. And then f3 dash of x that is equal to again same form தான் u by v the whole u by v formல differentiate பண்ணணும். அப்போ வந்து f triple dash of x is equal to minus 1 the whole square 2 factorial divided by 1 plus x the whole cube etc. இதே மாதிரி நம்ம ஒரு 4 டேர்ம் கண்டுபிடிச்ச உடனே கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன? நோட் த பாயிண்ட் x equal to 0. அப்போ இது கரஸ்பாண்டிங்காக என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? f dash 0 f dash of 0 எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்போ f dash of 0 equal to 1. அடுத்து f double dash of x. இதில் வந்து எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன கிடைக்கிது? -1. and then f triple dash of 0. அது சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கிது? அகேன் -1 the whole square + 1 ஆயிருமா? 2 factorial வந்து equal to 2. Proceeding nth term என்ன? f power n of x is equal to இங்கே வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுல ப்ளஸும் மைனஸும் ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால இந்த nth டேர்ம் போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? -1 the whole power n plus 1 n minus 1 the factorial divided by 1 plus x the whole power n. இது கரஸ்பாண்டிங்காக 0 பாயிண்ட் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ என்ன கிடைக்கும்? f power n of 0 equal to -1 whole power n minus 1 n minus 1 factorial. Now we apply the Taylor's theorem for the function log of 1 plus x. That is equal to x minus x squared by 2 plus x cubed by 3 minus x power 4 by 4 plus etc. plus -1 the whole power n minus 1 x power n divided by n, the last n plus 1th term, plus r n plus 1 of x, where r n plus 1 of x your value என்ன இருக்குன்னா -1 whole power n factorial x power n plus 1 divided by n plus 1 factorial into 1 plus c the whole power n plus 1 and 0 less than c less than x. So consider only the behavior of the remainder term, the மீதி உள்ள term இருக்குல்ல, in the small interval say the closed interval 0, 0.5. The given interval will be, what is the given interval? The open interval -1 to 1. So நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? small interval, the closed interval 0, 0.5. Then for x in 0, 0.5 will be the modulus will takes the value modulus of -1 the whole power n factorial x power n plus 1 divided by n plus 1 the factorial into 1 plus c the whole power n plus 1. Now mod x less than 1, mod x power n plus 1 less than 1 for any positive integer again. Also since c is greater than 0, 1 by 1 plus c the whole power n plus 1 less than 1 and we get the modulus or n plus 1 of x will be automatically less than 1 by 1 plus 1. Now 1 by 1 plus 1 can be made as small as we make choosing n sufficiently large. Therefore, limit n tends to infinity, 1 by 1 plus 1 value n is automatically 0. Therefore, this will be compared with r n plus 1 of x. Therefore, limit n tends to infinity, the modulus of r n plus 1 of x equal to n value equal to 0. The above example shows that if n is sufficiently large, the value of the nth Taylor polynomial Pn of x at any point x0 will be approximately equal to f of x0. The value of the given function f at x0, in fact, the remainder rn plus 1 of x tells us how close the value of the polynomial Pn of x0 is to f of x0. This is by using the Taylor series expansion. The next example will be find the second order Taylor's expansion of f of x equal to root of 1 plus x in the interval open interval -1 to 1 about x equal to 0. Also find the bound of error at x equal to 0.2. கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்ன? f of x equal to 1 root of 1 plus x. That is 1 plus x whole power half. இப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by 2 into 1 plus x whole power half minus 1. So that
f dash of x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது 1/2 into root of 1 plus x. f double dash of x is equal to minus 1/4 into 1 plus x the whole power minus 3/2. அப்போ f triple dash of x அதை again differentiate பண்ணுறோம் 3/8 into 1 plus x the whole power minus 5/2. இப்போ கரஸ்பாண்டிங்காக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா about the point x equal to 0. இப்போ எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ f of 0 என்ன 1, f dash of 0 என்ன நமக்கு 1/2, f double dash of 0 minus 1/4, f triple dash of 0 என்ன 3/8. இப்போ இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? Just substitute in the Taylor's theorem. Therefore, we get root of 1 plus x. That is a given function. And is you substitute all those derivative 1 plus 1/2 into x minus 1/8 into x squared plus 1/16 into x cube into 1 plus c whole power minus 5/2. Where c is a point lying between 0 and x. Therefore, the error is given by R3 of x is equal to x cube by 16 into 1 plus x or 1 plus c the whole power minus 5/2. இப்போ இந்த எரரை நம்ம கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பாயிண்ட் அவனே கொடுத்துருக்கோம். அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் எரர் கண்டுபிடிங்க. தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2. ஸோ இந்த 0.2க்கு நம்ம எரர் கண்டுபிடிக்கணும்னா அந்த R3 ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸில் வந்து 0.2க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0.2 the whole cube divided by 16 into இந்த 1 plus c whole power minus 5/2 இருக்குல்ல, அது டினாமினேட்டில் கொண்டு வந்துருங்க. 16 into 1 plus c whole power 5/2. வேறு c வந்து எது ரெண்டுக்கும் நல்ல ஐயா இருக்குது, 0க்கு 0.2க்குள்ள ஐயா இருக்குது. Since c is greater than 0, we have modulus of 1/1 plus c whole power 5/2 will be less than 1. Therefore, modulus R3 of 0.2 is less than or equal to 0.2 the whole cube divided by 60. அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது? 0.005. That is equal to 0.5 into 10 to the power minus 8. Therefore, the bound of error for second order Taylor expansion about the point x equal to 0.2 takes the value 0.005. Otherwise, it can be written as 0.5 into 10 to the power of minus 3. Now, calculate the bound for the truncation error in the approximating e power x squared by this. இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் பா, இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் e power x நமக்கு தெரியும் 1 plus x squared by 2 factorial plus etc. அப்போ e power x squared எப்படி போடுவீங்க? 1 plus x squared plus x power 4 by 2 factorial plus x power 6 by 3 factorial plus etc. இந்த ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we have to calculate a bound for a truncation error. put u equal to x squared. ஏன்னா e power x squared கொஞ்சம் லென்த்தியாக தெரியுதா, ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ணும். அந்த சப்ஸ்டியூஷன் தான் என்னது? u equal to x squared. அப்போ e power x squared என்ன? e power x squared equal to e power u. Now we apply the Taylor theorem to the function f of u equal to e power u about u equal to 0. Then we have f of u ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 1 plus u plus u squared by 2 factorial plus u cube by 3 factorial plus u power 4 by 4 factorial. ஃபிஃப்த் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பவுண்ட் ஃபார் ட்ரங்கேஷன் எரர். அப்போ ஒரு ஃபிஃப்த் பவுண்ட் ஃபார் ட்ரங்கேஷன் எரர் அண்ட் அப்ராக்சிமேட்டிங் e power x squared. அப்போ நம்ம R5 of u. R5 of uன்றது என்ன வேல்யூ கிடைக்கும்? e power c u power 5 by 5 factorial. c வந்து எது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது? 0க்கு uக்கு நடுவில் இருக்குது. mod x வந்து less than 1, u equal to x squared, that is less than 1, that is c is less than 1. Therefore, e power c less than e less than 3. Therefore, modulus of R5 of u is less than or equal to 0.025. Therefore, truncation error in approximating e power x squared by the above expression is less than என்ன வேல்யூ கிடைக்குது? இது 0.025 நம்ம எப்படி எழுதலாம்? 0.25 into 10 to the power of minus 1. Next example, example 16, find the approximate value of the integral 0 to 1 e power x squared dx with an error less than 0.025. இப்போ இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருந்து நம்ம e power x squared truncation error என்ன? e power x squared x power 10 by 5 factorial. Now use this approximation to calculate the integral. இந்த இன்டெக்ரலை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். with the truncation error நமக்கு என்ன இருக்குது? corresponding to the given value வந்து இன்டெக்ரல் இருக்குது. அப்போ ட்ரங்கேஷன் எரரையும் நம்ம given இன்டெக்ரலில் கொண்டு வந்தோம்னா integral 0 to 1 e power x squared x power 10 divided by 5 factorial into dx. இப்போ the modulus of truncation error. Modulus of integral 0 to 1 e power x squared x power 10 by 5 factorial dx. This is less than or equal to இந்த ஒவ்வொரு மாடுலஸையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? you have to bring to the integral.
இந்த இன்டெக்ரலும் மாடுலஸும் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது ஈக்குவாலிட்டி ஏரில் மாறிடும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டில் மாறிடும். ஸோ திஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தை இதுலேருந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். நன்றி.